ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது என்ன வீடியோ அப்படின்னா, ஜனவரி 28 என்னுடைய வீட்டுக்காருக்கு பர்த்டே. அதனால நாங்கள் வந்து சரி கோயிலுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். எப்பவுமே பர்த்டே கல்யாண நாளுக்கெல்லாம் காலையில் எப்பவுமே கோயில் போவோம்ல, அந்த மாதிரி தான். ஆனால் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைன்றதுனால முருகர் கோயிலுக்கு போவோம்ல. ஆனா இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு கோயில் கூட்டு போலான்னு சொல்லிட்டு, நான் வல்லக்கோட்டை முருகர் கோயில் கூட்டு போப்பா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவர் வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸ் குடுக்குறாராம். நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் வேற. சரி அது கூட்டின்னு போலன்னா இந்த கோயிலுக்காவது கூட்டிட்டு போ, இது பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து 2011ல வந்திருந்தாராம். என்ன கூட்டின்னு போனதுக்கு அப்புறம் தான் நான் அங்கேயே கேட்டேன். எனக்கு தெரியாம நீ எப்போ வந்த இந்த கோயிலுக்கு அப்படின்னு. அப்பதான் சொன்னார் 2011ல வந்தேன்னு. அது எந்த கோயில் அப்படின்னா, குரோம்பேட்ல இருக்குல்ல, குமரகுன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் தான். இது வந்து ட்ரெயின் மூலியமா வர முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ட்ரெயின் வந்து நடுவுல இறங்கி போயிட்டு வர மாரி தான் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்கூட்டில வந்தா வந்துடலாம் போல. அந்த மாரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்க வந்து ஆட்டோல போனனால, அவர் கூட்டு போனனால அவரு ஷார்ட்கட்ல ஏதோ கூட்டு போயிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழேருந்து வந்து மேல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50, 60 படி இருக்கும்னு நெனைக்கிறேன். படியெல்லாம் எண்ணி பார்க்கல. ஆனா என்னால ஏற முடியல ஸ்டார்ட்டிங்ல. இறங்கும்போது ஈஸியா இறங்கிட்டோம். அப்புறம் நடுவுல பார்த்தீங்கன்னா, சிவபெருமானோட கோயில் இருந்துச்சு. உள்ள சுத்திட்டு வந்தோம் அப்படின்னா, மேல லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முருகர் இருக்காங்க. முருகர சுத்தி கல்வெட்டுல இந்த மாரி திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம் எல்லாமே வந்து சாமியோட துதி எல்லாமே எழுதி இருந்துச்சு. அதுல ரொம்பவே எனக்கு புடிச்சிருந்துச்சு. அப்புறம் விழுந்து கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நாங்க அதான் பெரியவங்களும், சின்னவங்களும் தனித்தனியா லேடீஸ், ஜென்ட்ஸ்ன்னு போட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாமியும் பார்த்துட்டோம். சின்ன மலைக்கோயில் தான் அது. சென்னைக்குள்ள மலைக்கோயில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் போல. நான் இதுதான் பார்த்துருக்கேன். "என்னடா இது சென்னைக்குள்ள இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து YouTubeலலாம் பார்க்கும்போது வந்திருந்துச்சு. ஆனா, இப்ப தான் நேர்லயே பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நின்னு எல்லாருமே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தோம். என் வீட்டுக்கு வந்து ஃபோட்டோக்குலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா காமிக்கவே மாட்டாரு. இந்த மாரி கல்யாண நாள் அப்பமா எங்கேயா வெளிய போனோம் அப்டின்னா, அப்ப மட்டும் ஃபோட்டோ எடுத்துப்போம். அப்புறம் கீழ வந்துட்டு வர வழில பார்த்தீங்கன்னா, அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க ஸ்டிக்கர் வித்துட்டு. அவங்க கிட்ட வந்து ஒரு 2 வேல் வச்சு வாங்குனேன். சின்னது, பெருசு. ஒண்ணு ரூ. 10ன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு அஷ்டலட்சுமி ஃபோட்டோவும், சிவபெருமான் ஃபோட்டோவும் வாங்கிட்டு வந்தோம். வர வழில என் பொண்ணுக்கு வந்து இளநீ வேணுமா. அதனால சின்னது ஒரே அடம். அதனால இறங்கி அவர் அவர் வந்து குழந்தைங்களுக்கு இளநியும் வாங்கி குடுத்தாச்சு. அப்படியே குடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளதான் காலையில நாங்க வந்து முடிச்சுட்டோம். ஈவினிங் மேல அவரு என்ஜாய் பண்ணுவாரு அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லாஸ்ட்ல வந்து நாங்க அங்க என்னென்ன ஃபோட்டோ எடுத்தோமோ அதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.